Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான சம்மர் பேண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு காட்டன் பேண்ட், எலாஸ்டிகேட் வச்ச ஒரு காட்டன் பேண்ட்டை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தான் நம்ம பார்க்க போகிற பேண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலாஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். இந்த பேண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் ஃபேப்ரிக்கில் லென்த்தில் ஒரு வாட்டியும் அகலத்தில் ஒரு வாட்டியும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லென்த்தில் ஒரு ஃபோல்ட், வித்தில் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஃபோல்ட் இருக்கா. இதுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சால்வேஜ், அதாவது கரை பகுதி 4 இருக்க மாதிரி இருக்குது. மேலே கம்ப்ளீட் ஃபோல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பேண்ட்டை வந்து நம்ம ட்ராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே 2 இன்ச் வந்து பெல்ட்டுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி அது ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போது துணியோட மடிப்பு பகுதியிலேருந்து, ஃபோல்டிங்லேருந்து உங்களோட ஹிப் லைனை ப்ளஸ் 2 இன்ச் வந்து அது கூட ஈஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணுறோம். ஸோ 40 டிவைட் பை 4 பண்ணால் 10 இன்ச்சஸ். ஸோ அந்த 10 இன்ச்சை நான் வந்து இப்படி நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இப்போ நான் லைன் வரைய போகிறேன். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரட்ச் லைன். ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 38 ஹிப் லைனுக்கு க்ரட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 12 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 12 இன்ச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிப் மார்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மேலேருந்து நம்ம க்ரட்ச் மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம வெளியே அவுட் பண்ணிவிட்டு, ஸோ 2லேருந்து ஒரு 2.5 இன்ச் வெளியே மார்க் பண்ணி இப்போ நம்ம இதில் க்ரட்ச் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை அழகாக நீட்டாக இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி க்ரட்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட சென்டர் லைன் எடுக்க போகிறோம். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த க்ரட்ச் லைன்லேருந்து இது வரைக்கும் வச்சு இதோட சென்டர் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அந்த ஃபோல்டிங் எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ மார்க் பண்ண பிறகு இங்கேருந்து நான் என்னோடய ஃபுல் லென்த் எடுக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரௌசரோட ஃபுல் லென்த், இந்த பேண்ட்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ வேணுமோ அதை நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நான் வந்து ஒரு 38 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 38 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வாட்டர் சால்யூபிள் பென். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லைட்டான கலர். ஸோ லைட்டில் இருக்க கலருக்கு வந்து நீங்கள் சாக்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் வாட்டர் சால்யூபிள் பென் எடுத்திருக்கேன். ஸோ மேலேயும் கீழேயும் அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 4 இன்ச்சஸ் நான் வந்து லெக் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வைடாக வர மாதிரி. ஸோ லெக் ஓப்பன் கொடுத்த பிறகு க்ரட்ச்லேருந்து லெக் ஓப்பன் வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ்லேருந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 2 ஃபேப்ரிக் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எக்ஸாக்டாக இதே மாதிரி கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் கட் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிற ரெண்டு ஃபேப்ரிக் 4 துணி மடித்து போட்டிருக்கோம். 2 துணியில் மட்டும் இப்போ நான் இதை மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ சைட்ஸில் கட் பண்ணி க்ரட்ச் கட் பண்ணி நம்ம பெல்ட்டுக்கு ஒரு 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேக் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் எடுத்துடாதீங்க. ஸோ சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை மட்டும் எடுத்துகிட்டு இப்போது இங்கேருந்து க்ரட்ச்லேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அதை மாதிரி ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி திரும்பி இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆக்சுவல் க்ரட்ச் உங்களுக்கு அந்த இடத்துல தான் வரப்போகுது. ஸோ லெக் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து
இதை மேலேருந்து கீழே வரைக்கும் இது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்லாண்டிங் லைன் கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து நம்ம கீழே வரைக்கும் இதை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்த மாதிரி நம்ம ஹிப் லைனில் கூட ஒரு 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ மேலே அந்த ஹிப் லைனில் ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு லைன் வந்து கீழே அந்த க்ரட்ச் லைன் வரைக்கும் வந்து இப்போ பேக்கில் வந்து நம்ம புதுசாக ஒரு க்ரட்ச் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த 1/2 இன்ச் கீழே இறக்கி வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கட்டிங் முடிச்சாச்சு. இதை எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறது நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரட்சில் வந்து தைக்க போகிறோம். ஸோ துணியோட 2 நல்ல பக்கமும், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 நல்ல பக்கத்தோட க்ரட்சையும் ஒன்றா சேர்த்து இது நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நான் இந்த க்ரட்ச் தைக்கிறேன். அதே மாதிரி பேக்குக்கும் 2 நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு பேக்கோட க்ரட்சையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கொஞ்சமாக பேக் ஸ்ட்ரிச் அடித்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த க்ரட்ச் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஈவனாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் க்ரட்ச் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 க்ரட்சும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் பார்ட். இப்போது துணியோட ப்ரிட்டி சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது பேக் பார்ட்டோட ப்ரிட்டி சைடும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ப்ரிட்டி சைடும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதோட சைட்ஸை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சைட்ஸை க்ளோஸ் பண்ண பிறகு கீழே அந்த லெக் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு half இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ சைட்ஸ் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். ஸோ உங்கள் லென்த்துலேருந்து 1 இன்ச் வந்து கீழே தையலுக்கு விட்டுருங்க. ஸோ அந்த தையல் விட்ட 1 இன்ச் வந்து இப்போ நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஓகே, ஸோ மடித்து இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி 2 காலுக்கும் பண்ணுறோம். ரைட் லெக் லெஃப்ட் லெக் 2 கால்லையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த 2 ப்ரிட்டி சைடும் ஒன்றா வர மாதிரி ஜாயின் பண்ணி இப்போது லெஃப்ட் லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் லெக் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டோன்னா நம்மளோட பேண்ட் வந்து 90% வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கால்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி க்ரட்ச் வரைக்கும் போய் திரும்பி இன்னொரு காலில் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஸோ இதை ஈவனாக அலைன் பண்ணி இன்னொரு கால் வரைக்கும் நம்ம இப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம பேண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படியே நம்ம கீழே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இது நம்ம வேஸ்ட்டில் வந்து எலாஸ்டிகேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம 2 இன்ச் மேலே நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் இல்லையா பெல் பார்ட் க்ளோசிங்காக. ஸோ அதை வந்து நான் நீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம எலாஸ்டிகேட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த எலாஸ்டிகேட் கொடுக்க ஃபர்ஸ்ட் இதை சுற்றி ஒரு தையல் போட போகிறீங்க. ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இதோட எலாஸ்டிக் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவரேஜாக நீங்கள் உங்களோட வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எலாஸ்டிக் ஏற்ற மாதிரி இந்த அலவன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளோ விடுறீங்களோ.
ஸோ உங்களோட வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு 5லேருந்து 6 இன்ச் கம்மி பண்ணி இந்த எலாஸ்டிகேட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 இன்ச் வரைக்கும் ஓப்பன் விட்டு இதை கம்ப்ளீட்டாக நான் தைச்சிட்றேன். தைச்ச பிறகு இதில் வந்து நான் எலாஸ்டிகேட்டை வந்து நார்மலாக நம்ம பேண்ட்டில் எப்படி நாடா கோப்போமோ அதே மெத்தடில் நான் இந்த பின் பண்ணி கோத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த எண்ட் வரும்போது இந்த பின் எடுத்துருங்க. பின் எடுத்துகிட்டு இந்த 2 எலாஸ்டிக்கும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை கன்சீல் பண்ணிட்டா நம்ம பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு பேண்ட் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next time at a different kind of video. Till then, take care. Bye-bye.